வணக்கம் நண்பர்களே. நீத்தி ஆயோக் சமீபத்தில் சில தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த தகவல்கள் எதை பற்றி அப்படின்னா, ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலங்களில் சில வரைமுறைகளை வகுத்திருக்காங்க. அதன்படி எந்தெந்த மாநிலங்களில் ஏற்றுமதிக்கு தோதாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பல தகவல்களை திரட்டி அதற்கான பேராமீட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய குறியீடுகள். இந்த குறியீடுகளை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 4 முக்கியமான பில்லர் என்று சொல்லக்கூடிய தூண்கள் ஏற்றுமதிக்கானது தவிர 13 சப் பில்லர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது உபதூண்கள் அப்படி. அதை தவிர 70 இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லக்கூடிய குறியீடுகள். இதை எல்லாத்தையும் வச்சு கடந்த காலம், இப்போ வரக்கூடிய எதிர்காலம், அதில் எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சு ஒரு அருமையான ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் 2 முக்கியமான மாநிலங்களை மட்டும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதனால் அந்த 2 மாநிலங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, முதல் 2 இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் எந்தெந்த மாதிரி ஏற்றுமதிக்கான முன்னெடுப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த மாதிரி பேராமீட்டர்ஸில் வச்சு அவங்க ஒரு அனாலிசிஸ் செஞ்சு அதை ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில், அதாவது கடந்த 5 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு தொழில் முனைவோர், தொழில் அதிபர்கள், ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு உகந்த மாநிலமாக இருந்தது. அதாவது ஆங்கிலத்தில் மோஸ்ட் சாட் ஆஃப்டர் ஸ்டேட் ஃபார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைந்து வருகிறதுங்கிறது தான் இந்த நீத்தி ஆயோகனுடைய அறிக்கை மூலமாக தெரிகிறது. சரி, அந்த இடத்துக்கு தமிழ்நாடு முதல் இடத்துல இருந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அது இப்போ 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அதற்கான ஒரு குறியீடை வச்சிருக்காங்க. முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்கிறது. 68.2 அதனுடைய பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. பலவிதமான பேராமீட்டர்ஸ்ல அதற்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் அப்படிங்கிறது 68.2 இருக்கு. தமிழ்நாடு 64.4 வந்து 2வது இடத்துக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கு. இதற்கு பல காரணங்களை சொல்றாங்க. முக்கியமா இந்த 4 முக்கிய தூண்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவது அவங்க சொல்றது வந்து பாலிசி அண்ட் கவர்னன்ஸ். அதாவது ஒரு மாநிலத்துக்கான ஏற்றுமதி சார்ந்த கொள்கைகள், அதை சார்ந்த அரசாங்க நடவடிக்கைகள், திறமையான முன்னெடுப்புகள், அந்த கவர்னன்ஸ், அதை பத்தி முக்கியமான இதுக்கு 20% மதிப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு காம்ப்ரஹென்சிவ் எக்ஸ்போர்ட் பாலிசி இருக்கு, அதாவது ஒருங்கிணைந்த ஏற்றுமதி கொள்கை அந்த மாநிலத்துக்கு இருக்கணும். அதை வச்சு அவங்க ஒரு 20% அதற்கான மதிப்பீடை கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எதை பார்த்து 2வது தூணாக எதை சொல்றாங்கன்னா, பிசினஸ் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இந்த பிசினஸ் எக்கோசிஸ்டத்துக்கு 40% மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முக்கியமா என்னன்னா, பிசினஸ் என்விரான்மெண்ட், அதாவது ஒரு தொழிலோ இல்ல வியாபாரமோ ஏற்றுமதியோ செய்வதற்கான சுமூகமான சூழ்நிலை அந்த மாநிலத்துல எப்படி இருக்கு, அதெல்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அது முக்கியம். அதுக்கப்புறமா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ், அதாவது செலவினங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு, அதாவது சீப்பா இருக்கக்கூடாது. அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். திறமையாக அருமையாக உபயோகப்படுத்தக்கூடிய செலவினங்கள் அது ஒரு வகையாப்படுத்தும். இன்னொன்னு வந்து சீப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப குறைவான விலையில. சைனாவுக்கு போனீங்கன்னாக்க பல விதமான ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஒரே ப்ராடக்ட்டுக்கு 10 ஸ்டாண்டர்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து 10 ரூபாய் வேணும்னாலும் கொடுப்பாங்க. அதே பொருள் 1000 ரூபாய்க்கு விலை மதிப்பு அதிகமாக, அதனுடைய தரமும் நல்லா இருக்கும். அந்த இதுதான் இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பத்தி பேசுறது. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறாங்க. இதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அந்த மாநிலத்துல எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க, வளர்ச்சி அடைந்தது, அதனுடைய பங்கீடு ஏற்றுமதிக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் கணக்கில் எடுத்திருக்காங்க. இதை தவிர மிக மிக முக்கியமானது ஹியூமன் கேபிட்டல், அதாவது மனித வளம், அதை பற்றி இது. ஸோ இது வந்து 2வது தூணாக கருதப்படுகிறது. 40% இதற்கான மதிப்பீடு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும்னா, எக்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுல முக்கியமா அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, அதாவது ரோடு, போர்ட்டு, இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அதை தவிர அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய தொழிற்சாலைகள் இருந்து நுகர்வோருக்கு அந்த பொருள்களை கொண்டு போய் சுலபமாக, விரைவாக, குறைந்த கட்டணத்தில் சேர்ப்பது அந்த லாஜிஸ்டிக்ஸ். அது எப்படி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதை ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. அதை தவிர அந்த கனெக்டிவிட்டின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அதாவது ஒரு மாநிலத்துல உற்பத்தி செய்யறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா,
இப்ப ஹரியானாவை எடுத்து அந்த இடத்துல மாருதியோட மனேசர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. அங்கிருந்து மாருதி கார் வந்து இப்ப ஸ்ரீலங்காவுக்கோ இல்லைன்னா அங்கிருந்து அவங்க ஆல் த வே வந்து ஒண்ணு மும்பை போர்ட்டுக்கு வரணும், அது வந்து ஸ்ரீலங்கா வழியா சுத்திக்கிட்டு வரணும். அதுக்கு பதில் அவங்க சென்னைக்கு கொண்டு வந்தாங்கன்னா அங்கிருந்து அதை மிக சுலபமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தோதாது. அதுதான் இந்த கனெக்டிவிட்டி, போர்ட் கனெக்டிவிட்டி, ரோடு கனெக்டிவிட்டி சொல்றது. இது மூன்றாவது பாயிண்டா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது உண்மையாகவே எந்த அளவுக்கு ஏற்றுமதி ஒரு மாநிலம் செய்கிறது, அது வந்து தகுதி அடிப்படையில, பொருட்கள் அடிப்படையில, அதனுடைய விலை அடிப்படையில, மதிப்பு அடிப்படையில, அந்த மாதிரி. இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான பாராமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ்ல எதை சொல்லியிருக்காங்கன்னா, வெகு சில பொருட்களை மட்டும்தான் ஒரு மாநிலம் ஏற்றுமதி சார்ந்து இருக்கா, இல்ல பல பொருட்களை எடுத்து செய்யறாங்க. இப்ப இது எதுக்கு உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ரெண்டு இடத்துலயுமே, சூரத் குறிப்பா சொல்லணும்னா, மகாராஷ்டிரால மும்பை குறிப்பா, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டினுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம், அதனுடைய மதிப்பு மிக அதிகம். ஆனா என்ன ஆயிடுச்சு, சமீப காலத்துல இந்த அமெரிக்காவினுடைய பிரச்சனைகள், இந்த மாதிரி யூரோப்ல வந்து பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் இருந்து பொருளாதாரம் சரியில்லாத நிலைமையெல்லாம் இருந்த போது இந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியினுடைய ஏற்றுமதி மதிப்பு மிக மிக குறைந்தது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மகாராஷ்டிரா வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும், அந்த ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட்டை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஏற்றுமதி இன்னைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். அந்த மாதிரி சில இது பாக்குறாங்க. வெறும் ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கா, பொருட்கள் மட்டும்தான் ஏற்றுமதி பண்றாங்களா, இல்ல நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் எடுத்து ஏற்றுமதி செய்யறாங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. இந்த 4 துளை இதுக்கு 20%. ஸோ 20, 40, 20, 20. ஸோ மொத்தம் 100 மதிப்பீடு கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மகாராஷ்டிராவுக்கு 68.2, தமிழ்நாட்டுக்கு 64.4. தமிழ்நாடு முன்னிலை வகித்தது, இப்ப 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நீத்தி ஆயோக் அதையும் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு சில முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்த்துடலாம். நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, ஒரு சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டேட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது ஒரு கொள்கை இருக்கு. அதை தவிர எக்ஸ்போர்ட் ரெடி ஸ்டேட் அப்படின்னு, இது என்னன்னா வருங்காலத்தை முன்னிட்டு. இப்ப எக்ஸ்போர்ட் ஸ்டேட்னா என்ன, ஏற்கனவே பல கட்டுமானங்கள் இருக்கு, அதெல்லாம் பழைய கட்டுமானங்கள், 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பழமையான கட்டுமானம். அதாவது நான் சொன்ன இந்த கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாமே. சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு துறைமுகமா இருக்கு. அதை தவிர தமிழ்நாட்டில் மற்ற துறைமுகங்களை எடுத்து நடத்தி செய்வதற்கு முனைப்பு காட்டவே இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கண்டெய்னர் கார்கோ த பெஸ்ட் இன்னைக்கு இருக்கிறதுல அப்படின்னு பார்க்கும்போது விழிங்கம், கேரளாவில் இருக்கக்கூடியது. அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஏதோ இந்த மிஷனரிஸ் பண்ண குழப்பங்கள், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அரசியல் எல்லாம் சேர்ந்து குழப்படிச்சு அந்த ப்ராஜெக்ட், சென்ட்ரல் ப்ராஜெக்ட் வந்து இங்கேருந்து வரவிடாம கிட்டத்தட்ட 25,000 கோடி வருமானம் உள்ள ஒரு முதலீடு இருக்கக்கூடிய விழிங்கம் துறைமுகம் கேரளாவுக்கு போயிடுச்சு. இல்லைன்னா இங்க வந்திருக்கும், இங்க தூத்துக்குடி பக்கத்துல இணையம் அந்த இடத்துலலாம் வந்திருக்க வேண்டிய ஒரு துறைமுகம். அது வந்து டீப் சி, இது அது மிகப்பெரிய கப்பல்கள், மிகப்பெரிய கண்டெய்னர் எல்லாம் வரக்கூடிய, அதை வந்து கையாளக்கூடிய வகையில அந்த துறைமுகம் இன்னைக்கு அது விழிங்கம் வந்து கொடிகட்டி பறக்குது. பெரிய பெரிய கப்பல்கள்லாம் வந்திருக்கு. பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் அங்க வந்து கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி இருக்கு. அவங்கள மீறி அந்த துறைமுகம் அங்க வந்திருக்குன்னா கம்யூனிஸ்டுகாரங்க எந்த அளவுக்கு தன்னுடைய மாநிலத்தினுடைய நலனை முன்னோக்கி சில முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பைத்தியக்காரத்தனமா அதை விட்டு கொடுத்துட்டு போராட்டத்தை நடத்தி இங்க வந்து கடல்வாழ் இதெல்லாம் உயிரினங்கள்லாம் செத்து போயிடும், அது இதுன்னு. இப்ப அதே அதுல கேரளால ஆகாதான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது. இதுக்கு பின்னாடி மிஷனரிஸ் இருந்தாங்கிறது தெளிவான உண்மை. அதுல சில பாதிரியார்கள் எல்லாமே ஓப்பனாவே சொன்னாங்க, ஏங்க அங்க அந்த மாதிரி இருக்குன்னா அது கடவுள் மன்னிப்பார் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது விட்டுடுவோம். இப்ப இதுதான் நான் சொல்றது. இது எக்ஸ்போர்ட் ரெடி அப்படின்னா, அதாவது எக்ஸ்போர்ட் ஸ்டேட், எக்ஸ்போர்ட் ரெடி ஸ்டேட். இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஸ்டேட், அது இட் இஸ் நாட் எக்ஸ்போர்ட் ரெடி ஸ்டேட். எதனால அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய வசதிகளை வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் 2-3 வீடியோல சொன்னேன். தமிழ்நாடு வளர்ச்சி அடைகிறது பொருளாதாரத்துல அப்படின்னா அது வந்து ஏற்கனவே போட்ட விதை, அது இன்னைக்கு வந்து பலன் கொடுக்குது. புதிதாக விதைத்து எந்த பலனும் வரல, புதிதாக விதைக்கவே இல்லை. எந்த முக்கியமான ப்ராஜெக்டையும் தமிழ்நாடு அரசு எடுத்து செய்யல. இதுதான் இந்த எக்ஸ்போர்ட். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடும்னா, பழமை வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதனுடைய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கனெக்டிவிட்டி, இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய திறன் குறைந்து விடும்
அப்படிங்கிறதா முக்கியமானது. இப்ப அதே மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ்போர்ட் ரெடி ஸ்டேட் அப்படின்னு நீத்தி ஆயோக் அறிவிச்சிருக்காங்க. எந்த விதத்துல அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து சென்னை மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன், மற்றபடி எங்கெங்கயோலாம் வருது. கோயம்புத்தூர்ல மேனுஃபேக்சரிங் இருக்கு, திருப்பூர்ல டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்கு, ஈரோட்ல இருக்கு எல்லாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சென்னைக்கு வந்து போகணும், இல்ல தூத்துக்குடிக்கு போயிட்டு போகணும். அதுக்கு பதிலாக வேற விதமான லாஜிஸ்டிக்ஸை ஏதாவது உருவாக்கி இருக்காங்களா? கடலோர பகுதிகள்லாம் இல்லை. அதனாலதான் இப்ப விருதுநகர் டெக்ஸ்டைல் பார்க்க மத்திய அரசு முன்னெடுத்து செய்யறாங்க. ஏன்னா விருதுநகர் தூத்துக்குடிக்கு பக்கத்துல உங்களுக்கு ரொம்ப வெகு விரைவாக அந்த லாஜிஸ்டிக் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விடும் அப்படிங்கிறது. மகாராஷ்டிரால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல மும்பை மற்றும் பூனா தான் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி மையங்களாக இருந்தன. இப்ப அதை எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான மாநிலத்துக்குள்ள பல நகரங்கள்ல இந்த எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. நல்ல விதத்துல அது இயங்கி வருகிறது அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை தவிர புதிதாக ஒரு போர்ட் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. வாத்வான் போர்ட்டை பத்தி நம்ம ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். மிக மிக அதிக அளவு கெப்பாசிட்டி, ஷிப் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி, அந்த மாதிரி ஒரு போர்ட்டை வந்து அதை எடுத்திருக்காங்க. இதை தவிர அந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்லயே மேலே பார்த்தீங்கன்னாக்கா குஜராத்தில் முந்த்ரா போஸ்ட் இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான, அதாவது எக்ஸ்போர்ட் ரெடி ஃபியூச்சரிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம்ல, வருங்காலத்தை முன்னிட்டு முன்னெடுக்கப்பட்ட பலவித நடவடிக்கைகள். இது எந்த விதத்துல அந்த மாநிலத்துக்கு வருங்காலத்தில் உதவும் அப்படிங்கறத பத்தி நீத்தி ஆயோக் ஒரு அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இதை தவிர என்ன பண்ணிருக்காங்கன்னா, மிக மிக முக்கியமான எம்எஸ்எம்இ பெருமளவில் பாராட்டி அதை மேலும் முன்னெடுத்து வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்து அதிக அளவுல அவங்களுடைய பங்கீடு இருக்கணுங்கிறதுக்காக, அதுவும் ஏற்றுமதியில குறிப்பா இருக்கணுங்கிறதுக்காக நடவடிக்கைகள்லாம் மகாராஷ்டிரா அரசு செஞ்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. சரி, இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்னும் ஒரு இடத்துல எங்க அடி வாங்குது அப்படின்றத பத்தி நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடுடைய பட்ஜெட் எப்பவுமே பாப்புலிஸ்ட் பட்ஜெட். இந்த இலவசங்கள் சார்ந்தது, ஏழை மக்கள்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ஏழை ஆக்குறாங்க. அதை வந்து சில அரசியல் தலைவர்கள்லாம் போட்டிருக்கிற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்து தமிழ்நாடு மக்களை பிச்சைக்காரங்க ஆக்கிட்டாங்கன்ற மாதிரி கமெண்ட்லாம், அதுல ஒரு அளவுக்கு உண்மை இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரிலாம் கூட கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க. பிச்சைக்காரர்களாக தமிழர்களை ஆக்கிவிட்டார்கள் இலவசம் கொடுத்து, உழைத்து சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தையே ஒழிச்சு கட்டிட்டாங்க அப்படின்னு. இந்த பாப்புலிஸ்ட் பட்ஜெட்னால என்ன ஆகுதுன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான எந்த விதமான முன்னெடுப்பு, அது போன வீடியோல கூட நான் சொன்னேன், 2% தான் வருவாயிலிருந்து 2% மேல அவங்களால நிதி ஒதுக்கீடு செய்ய முடியல. கட்டுமானங்களுக்கு, அடிப்படை கட்டுமானங்களுக்கு தமிழக அரசால செய்ய முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட வட்டி, அதுக்கு 21% வட்டிக்கே போகுது வருவாயில, மொத்த வருவாயில. இந்த மாதிரி இருக்கு. இதை தவிர என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது, லாஜிஸ்டிக் டெவலப்மெண்ட் கிடையாது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்றுமதியோ இல்ல அந்த பொருளாதாரமோ அப்படியே ஒரு தேக்க நிலையில இருக்கு. அதாவது போய்கிட்டு இருக்கு, அது அதிகரிக்க மாட்டேங்குது. குரோத் அப்படின்னு சொல்றது வரமாட்டேங்குது. ஏதோ ஏற்றுமதி ஆயிட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன்ல, கடவுள் புண்ணியத்துல இந்த தமிழ்நாடு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வாங்க. ஏற்கனவே போட்ட விதைகள் மூலமாக இன்று பலன் வந்து கொண்டிருக்கு. புதிதாக சரி, இது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த பலன்கள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து நொறுங்கி விழுந்து விடும் அப்படிங்கறதான் முக்கியமான செய்தி. இதை தவிர இன்னொரு முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா வர்சஸ் தமிழ்நாடு தான் கம்பாரிசன். அதுல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை துறைமுகம் தான் கான்சென்ட்ரேஷன் ஆகியிருக்கு. இதை வந்து நீத்தி ஆயோக் விலாவாரிய ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு சில அறிக்கைகள்லாம் இதெல்லாம் இப்படி செஞ்சா இது ஒத்து வராது, இதுக்கு வேற மாற்று ஏற்பாடு செஞ்சாதான் தமிழ்நாடு தன்னுடைய மீட்டு எடுக்க முடியும் நம்பர் 1 பொசிஷனுக்கு ஏற்றுமதியில அப்படிங்கிறது. ஒரு காலத்துல உற்பத்தியாளர்கள், வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்களுக்கு டார்லிங் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கு நீத்தி ஆயோக். த டார்லிங் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து குறிப்பா எதை பத்திலாம், இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அங்க வந்து உங்களுக்கு முதல்ல லேண்ட், சுமூகமாக லேண்டு, அதாவது நிலம் கிடைக்கிறது. அடுத்ததாக அந்த நிலத்தினுடைய விலைகள் வந்து அப்படியே வானளாவுக்கு உயர்ந்து கிடையாது, ஓரளவுக்கு மதிப்பா இருக்கு. அது ஒண்ணு. அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய உபகாரமா இருக்கு. அடுத்ததா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, லேபர், நல்ல திறமையான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் வந்து மகாராஷ்டிரால அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிறாங்க. அதற்கான கல்வி முறைகள் வழிபடுத்தியிருக்காங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்ததா இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா,
எனர்ஜி காஸ்ட் அப்படிங்கிற, அதாவது இந்த மின்சாரமோ வேற எதுவுமோ அதற்கான செலவு, அதனுடைய கட்டணம் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியாளருக்கு மிக குறைந்த கட்டணத்துல மின்சாரம் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருப்பதனால பல முதலீட்டாளர்கள், பல தொழிலதிபர்கள், பல ஏற்றுமதியாளர்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கிளஸ்டரை நோக்கி செல்கிறார்கள். இதை தவிர இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஹியூமன் கேபிட்டலை பொறுத்தவரை, அதாவது மனித வளத்தை பொறுத்த பல இடங்கள்ல டீசென்ட்ரலைஸ் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் கிளஸ்டர் ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லேபர், அதாவது தொழிலாளர்கள், வேலையாளர்கள், அவங்களுக்கு உள்ளூர்லயே வேலை கிடைக்கிறது. அவங்க இங்கேருந்து மும்பை வரைக்குமோ புனே வரைக்குமோ வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது நீத்தி ஆயோக் மகாராஷ்டிராவை பத்தி தெரிவித்து, எப்ப ஒருத்தர் தன்னுடைய ஊரோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறதுலயோ வேலை செய்யறாரோ அவருக்கு தன்னுடைய ஃபேமிலி, அதாவது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அருமையா இருக்கும். அதன் மூலமாக மன மற்றும் மூளை சம்பந்தமான ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஸ்டடீஸ், பல விதமான ஸ்டடீஸ் சொல்லப்பட்டது. இதை முன்னெடுத்து சென்னை அப்படின்னு வந்துட்டீங்கன்னா லோக்கல் இண்டஸ்ட்ரியே கிடையாது. இப்போ தென் தமிழகத்துக்கு போனீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனாலதான் அவங்க ரொம்ப வெறுப்புல இருக்காங்க. தென் தமிழகத்துக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எந்த விதமான முன்னெடுப்பு செய்யறது கிடையாது, வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. ஏதோ இருக்கு கிராக்கர், இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை, இந்த மாதிரி தான் சிலது இருக்க தவிர பெரிய அளவு. அதனாலதான் இப்ப நான் மீண்டும் சொல்கிறேன், விருதுநகர்ல மிகப்பெரிய ஒரு டெக்ஸ்டைல் பார்க் வர்றதுக்கான காரணம் லோக்கலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அந்தந்த ஏரியாவுக்கு உள்ளேயே தொழிற்கூடங்களும் தொழிற்சாலைகளையும் அமைந்தால் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதன் மூலம் மிகப்பெரிய அளவுல பயன் பெறுவார்கள். அவங்களுக்கு அனாவசியமா சிட்டியை நோக்கி வர வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறது. சென்னையில அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா சென்னையில என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம், அதனுடைய விலை கட்டணம் மிக மிக அதிகம் தமிழ்நாட்டில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலங்களுடைய விலை மிக மிக அதிகமாயிடுச்சு அப்படின்னு. இதுல நான் சில ரிப்போர்ட்லாம் கூட படித்தேன். இப்போ யாராவது ஒரு ஃபேக்டரி ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு நீங்க தமிழ்நாடு அரசு கிட்ட போய் கோரிக்கை வச்சீங்கன்னா அவங்க நீங்க எந்த இடத்துல ஃபேக்டரி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நிலத்தை காமிப்பாங்க, அதுக்கு பின்னாடி பல விதமான தகவல்கள் இருக்கு. அதாவது அரசியல்வாதிகள் அந்த நிலத்தெல்லாம் கையகப்படுத்தி அதிக விலைக்கு விற்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை நான் படிச்சேன். இது பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதை தவிர இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் டெவலப் பண்றாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கத்தான் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். சரி, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை தவிர யாராவது ஒரு தொழில் முனைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவரை விழுந்து புடுங்கி அவனுடைய ஃபேக்டரியில உன்னுடைய வர்த்தகத்துல எனக்கும் பங்கு கொடு அப்படின்னு. இந்த ஸ்ரீதர் வேம்பு கேஸை பத்தி நான் போட்டிருந்தேன், நீங்க எல்லாருமே பார்த்து 51% அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் இந்த வேலையை வானா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் இப்ப ஒரிசாக்கு போயிட்டாரு ஃபேக்டரி எடுத்துக்கிட்டு. அந்த மாதிரி இப்ப கும்பகோணத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு சென்டர் ஆரம்பிக்கிறார் ஸ்ரீதர் வேம்பு. பாருங்க, கும்பகோணம் எப்பேற்பட்ட ஒரு சாதாரண நகரம், Tier 3 அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம அந்த இடத்துல எடுக்கிறாருன்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் பயன்பட போறாங்க, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வாழ்வாதாரம் நல்லா அமையும். அந்த மாதிரி மகாராஷ்டிரால செய்யறாங்க, இப்ப இங்கேயும் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ்நாட்டுக்கும் இல்ல மகாராஷ்டிராவும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பல விதமான வேறுபாடுகள்ல அது முன்னணிக்கு வந்துருச்சு அப்படிங்கறதா முக்கியமா. இதை தவிர இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா எதை சொல்லியிருக்கு நீத்தி ஆயோக்னா மத்திய அரசோட ஒத்து போகுது. இப்ப மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க மாநிலத்திலையும் பாஜக அரசு இருக்கு, மத்தியிலும் பாஜக அரசு. அதைத்தான் டபுள் என்ஜின் சொல்றாங்க. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் அது டபுள் என்ஜின் கிடையாது, அது டப்பா என்ஜின் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஆனா உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கிற பாஜகவும் மத்தியில் இருக்கிற பாஜகவும் இயைந்து செயல்படுகிறார். அங்க இருக்கிற திட்டங்கள் இப்ப அதுல முக்கியமா எதை பத்தி நீத்தி ஆயோக் சொல்லியிருக்காங்கன்னா பிரதம மந்திரியினுடைய கதி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெடுப்புகளுக்கு எல்லாமே மகாராஷ்டிரா ஒத்து போவதனால மத்திய அரசினுடைய சப்போர்ட் அதுக்கு கிடைக்குது. அதனால அவங்க இன்னும் முன்னேறாங்க. இதை தவிர பலவிதமான கோஆபரேஷன் இருக்கு மகாராஷ்டிராவுக்கும் மத்திய அரசு. எல்லாம் ரெண்டுமே பிஜேபி அரசுன்னும் போது கொள்கை ரீதியாக ஒத்து போக முடியும். அதுக்காக அவங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவா தூக்கி கொடுத்து உதவி செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே ரூல். ஏன்னா ஒண்ணுமே இல்லாமையே பார்லிமெண்ட்ல அமளி துமளி நடக்குது. இந்த மாதிரி ஃபேவரிட்டிசம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பாஜக அரசு, அதனால அவங்களுக்கு ஃபேவரிட்டிசம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், பார்லிமெண்ட்டை இடிச்சு தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்க போராட்டம் நடக்கும். அது மாதிரி செய்ய மாட்டாங்க. என்னென்ன பாராமீட்டர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க ஒத்து போவதனால அந்த கோஆபரேஷன் இருக்கிறதுனால விரைவாக கிளியரன்ஸ் கிடைக்குது, விரைவாக நிதி உதவிகள் கிடைக்கின்றன. அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கு. இதே தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டே என்ன, அது எப்ப பார்த்தாலும் மோதல் போக்கு. மத்திய அரசோட எந்நேரமும் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே மோதல் போக்கு. எப்ப வேணாலும் சரி,
மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு சொல்லி ஒரு பழி மாதிரி இழி சொல்லால தாடுவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்வதனால மத்திய அரசோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. கொள்கை ரீதியா எந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? எல்லாமே முடக்கப்படுகிறது, தானாவே முடங்கிக்கிறாங்க. உங்களோட இது எதுவுமே வேணாம், சங்காத்தமே எங்களுக்கு வேணாம். நான் தான் சொன்னேன்ல, 975 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ் தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததை வேண்டாம், எங்களுக்கு நீங்க பணமா கொடுங்க, நாங்களா பஸ் வாங்கிக்கிறோங்கிற மாதிரி கடிதம் போட்டுட்டாங்க மத்திய அரசு. ஆனா எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்திருக்காங்க, இத பஸ்ஸாவே கொடுத்திருக்காங்க, சார்ஜிங் ஸ்டேஷன்லாம் வேற கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இது இருந்துமே தமிழ்நாடு அதை மறுத்து விட்டது. பள்ளிக்கூடங்கள்ல நம்ம நிறைய விஷயம் பார்த்தாச்சு, திருப்பி திருப்பி இது சொல்றதுல ஒன்றும் ஆகவே போறது கிடையாது. அந்த மாதிரி தான் இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா, 2024ல இந்த இபிஐ, அது என்ன இபிஐ அப்படின்னா, எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ், தயாராக ஏற்றுமதிக்கு தயாராக இருக்கக்கூடிய குறியீடு அப்படிங்கிறதா. நான் திருப்பி சொல்றேன், ஏற்கனவே இருக்கக்கூடிய வசதிகள்னாலையும் ஏற்கனவே அமைந்துள்ள கட்டமைப்புனாலையும் தமிழ்நாடு முன்னணியில இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தது. அதை முன்னெடுத்து ஃபர்தரா growth இன்னும் மேல் மேலும் கொண்டு வரத்துக்கு தமிழ்நாடு செய்யல. அதனால 2ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல எல்லா விவரத்தையும் ஒரு டேபிள் மாதிரி நீத்தி ஆயோக் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த பேராமீட்டர்ல எப்படி மகாராஷ்டிரா செயல்படுது, எப்படி தமிழ்நாடு செயல்படுது, எதனால தமிழ்நாட்டுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்சம் தெள்ள தெளிவா தெரியும். ஸோ இதை நீத்தி ஆயோகனுடைய வருஷம் இந்த மாதிரி அவங்க அறிக்கை கொடுக்க போறாங்க. எந்தெந்த மாநிலங்கள்லாம் எப்படி எப்படிலாம் இதுல பர்ஃபார்மன்ஸ் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறாங்க. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.